2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை குழந்தை திருமணம் இல்லாத நாடாக மாற்ற சூளுரைப்போம். இந்த சிறப்பான கட்டுரை 24/1/2026 தினமணி நாளிதழில் திரு பாரப்புர ராதாகிருஷ்ணன் அவர்களால் மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. நான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்தியாவில் நிலவும் பல்வேறு சமுதாய பிரச்சனைகளில் ஒன்று குழந்தை திருமணம். குழந்தை திருமணங்களுக்கு முதன்மை காரணமாக சொல்லப்படுவது குடும்பத்தில் நிலவும் வறுமை, கல்வியின்மை, பெற்றோரின் பொறுப்பற்ற செயல்பாடுகள், இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து போதிய விழிப்புணர்வு, புரிதல் இன்மை ஆகியன காரணிகளாக சொல்லப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு குழந்தை திருமணமும் ஒரு காரணம். இந்தியாவில் மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், திரிபுரா போன்ற மாநிலங்கள் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் மாநிலங்களில் சிலவாக இருந்தாலும் நாடு முழுவதும் அவ்வப்போது குழந்தை திருமண நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே தரவின்படி குழந்தை திருமணங்கள் 2025-26ஆம் ஆண்டில் 47% இருந்தது. 2019-21 ஆண்டாம் கணக்கெடுப்பில் 23% தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்தியாவில் குழந்தை திருமணங்கள் கடந்த காலங்களை விட தற்போது குறைந்து வந்தாலும் அதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குழந்தை திருமணம் என்பது பெண் 18 வயதுக்குட்பட்டவராகவும் ஆண் 21 வயதுக்குட்பட்டவராகவும் இருந்து திருமணம் நடந்தால் அது குழந்தை திருமணம் என சட்டம் வரையறை செய்கிறது. குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையாவிட்டால் வறுமை, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி, பாலின சமத்துவம், பொருளாதார வளர்ச்சி, காலநிலை நடவடிக்கை, அமைதி மற்றும் நீதி போன்ற இலக்குகளில் இந்தியாவுக்கு தொய்வு ஏற்படும். 13 முதல் 16 வயது வரையிலான பெண்கள் மகப்பேறு அடைவது பதின்ம மகப்பேறு என அழைக்கப்படுகிறது. இந்த வயதில் மகப்பேறு அடைவது மிகவும் கவலை தரும் விஷயம் என்கின்ற மருத்துவர்கள். இதனால் தாய் சேய் உடல் நலன் பாதிக்கப்படும். சிறுமிகளின் கல்வி முளையிலே கிள்ளி எறியப்படுகிறது. புத்தக பையை சுமக்க வேண்டிய சிறுமிகள் கருவை சுமக்கும் பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் சிறுமிகள் இளம் வயதில் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சியை இழந்து சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறார்கள். பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு சிறுமிகள் தள்ளப்படுகிறார்கள். உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் இழந்து இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டில் குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்ட மொத்தம் 3563 வழக்குகளில் வெறும் 181 வழக்குகள் மட்டுமே விசாரணை முடிவில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது. தற்போதைய தீர்வு விகிதத்தில் நிலுவை வழக்குகளில் தீர்ப்பு வெளியாக 19 ஆண்டுகள் ஆகலாம் என்று குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் NCPCR வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தை திருமணத்தை தடுக்க இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. மத்திய அரசு பால் விவாமுக் பாரத் அபியான் மூலம் நிகழாண்டுக்குள் குழந்தை திருமணத்தின் பரவலை 10% குறைத்து 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை குழந்தை திருமணம் இல்லாத நாடாக மாற்ற முயன்று வருகிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது குழந்தைகளையும் உள்ளடக்கியது. இந்த கால குழந்தைகள் அளவற்ற அறிவும் ஆற்றலும் சக்தியும் உடையவர்களாக விளக்கு போல ஒளியுடன் இருக்கிறார்கள். எனினும் குழந்தை திருமணம் என்பது சமுதாயத்தில் புரையோடி போன ஒரு நோய் போன்றது. சமூக மக்களிடையே ஏற்படும் விழிப்புணர்வு, ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலமே இந்த நோயை காணாமல் போகச் செய்ய முடியும். குழந்தை திருமணத்தை தடுப்பது குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்?